பிரியமான நண்பர்களே, எங்கே பார்த்தாலும் நிலநடுக்கம், கொள்ளை நோய், நாட்டுக்கு நாடு சண்டை, ஒரு இனத்துக்கு விரோதமாக இன்னொரு இனம் சண்டை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் மனுஷனுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போதுங்க. ஜனத்து மேலே, சொந்தங்கள் மேலே, தலைவர்கள் மேலே, தன் மேலேயே நம்பிக்கை இழந்து போகிறாங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் உங்களுக்கு படிக்கிறேன். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பிக்கைன்னா என்னங்க? நான் ஒருத்தர் மேலே, ஒரு பேங்க் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னா, அந்த பேங்க் என் பணத்தை சேஃபாக வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். என் நகையை தூக்கி லாக்கரில் வைக்கிறேன்னா அவங்க காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே எடுத்துன்னு போய் வைக்கிறேன். ஆனால் அதே நம்பிக்கையை நிறைய பேர் இயேசுநாதர் மேலே வைக்கிறது இல்லை. இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கன்ற. ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் கூடாது ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம நம்ப வேண்டியது தானே, கண்டிப்பாக நடந்ததுன்னு. அதான் சொல்கிறார். நம்ம நம்புறதில்ல. இயேசு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. அதான் இயேசுநாதர் சொல்கிறார். நம்ம காணாதவரை நம்ம கண்டு விசுவாசிக்கிறோம். தோமாவை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ட பிறகு தான் விசுவாசிக்கிறப்பா, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்பிக்கையாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. ஆனால் நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை அந்த ப்ராப்ளத்தின் உள்ளாக நம்மளை கொண்டு போகுது. நம்பிக்கை இருந்தால் வலி இருக்காது, எனக்கு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சில பேர் நினைப்பான். ஆனால் அந்த நம்பிக்கை என்ன பண்ணுதான்? இயேசுவின் மேலே வைத்த நம்பிக்கை அந்த வலியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த வலியை எப்படி மூலாக ஆண்டவரை தேடுறது, அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த கஷ்டங்களெல்லாம் நமக்கு நீக்கி போடுறன்றார். அந்த புயல் நம்ம வாழ்க்கையில் கூட அடிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை என்ன பண்ணதான் நம்ம அமைதிப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்க வைக்குது. அந்த அந்த அலையை எப்படி அடக்கிறதுன்னு நமக்கு ஞானத்தை தேவன் தர்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ கடலில் போனால் உடனே போகுமா? அந்த காலத்தில் ஆண்டவர் 2 பேர்கிட்ட பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னு சொல்கிறார். அவங்க ஒன்றும் ஆண்டவருடைய சீஷர்கள் இல்லை. 100க்கு அதிபதியும் அந்த கானானிய ஸ்திரீ. உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்றார். நம்ம அந்த மாதிரி நம்பிக்கை விசுவாசம் வச்சுருக்கிறோமா ஆண்டவர் மேலே? ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவர் என் வேலைக்காரன் பிறப்பான் அப்படின்ற. நீங்கள் என் வீட்டுக்கு வராதிங்க, நான் அவ்வளோ பெரியவன் இல்லை ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறான். ஆண்டவரே, நீங்கள் இங்கே ஒரு கமாண்ட் கொடுத்தீங்களா, அங்கே ரிமோட் கண்ட்ரோலில் என் வேலைக்காரன் சொஸ்தமாகிடுவான். ஆண்டவர், இப்போ ஏற்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குங்களாங்க. நம்ம கூட எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள் அனுபவிச்சுட்ருப்போம். இன்னமும் நமக்கு ஆண்டவரை நம்புறதுக்கு மனசு இல்லை. கமான் ஃப்ரெண்ட்ஸ், 100% முழுசுமாக இயேசுப்பாவை நம்புவோம். விசுவாசம் எப்படி வருது? ஆண்டோடைய வசனத்தை கேட்கறதுனால வருது. நம்ம இயேசுநாதர் அடிபட்டு நமக்காக சிலுவையில் சுமந்ததெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் காதால் கேட்டு விசுவாசிக்கணும். ஆண்டவர் சீஷர்களோடு போகும்பொழுது கேட்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கப்பா? புயலை பார்த்துட்டு நீங்கள் சத்தம் போடுறீங்க, பயப்படுறீங்க, நடுங்குறீங்க, எங்கே போச்சு விசுவாசம்னு கேட்குறாரு. நமக்கூட வியாதி, கண்ணீர், கஷ்டம், லாஸ் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நன்மையே செய்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவரோட வேதத்தை படிப்போம், அவரோடு பேசுவோம், ஜெபிப்போம், அவரிடத்துல கேட்போம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம். எல்லா நோய்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கினார் என்று விசுவாசிப்போம், வெற்றி காண்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். May God bless you, my friends. Thank you. Bye.